வெளியே வந்துச்சோ அன்றிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது மொழி என்பது கட்டாய ஹிந்தி கிடையாது, ஒரு விருப்ப மொழியாக, ஒரு இந்திய மொழியாக எடுத்து படிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறார். இது இந்திய அரசியலில், கல்வித்துறையில் ஒரு மாபெரும் புரட்சி. இது மாபெரும் புரட்சி. ஆனால் சில அரசியல் கட்சிகளை, தலைவர்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 1965 பஞ்சாங்கம், 70 பஞ்சாங்கம். அதனால் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், 2020 மோடி பஞ்சாங்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் இந்த மூன்றாவது மொழி என்பது ஹிந்தி திணிப்பு இல்லை, ஒரு பிடித்த இந்தி மொழியை படிக்கணும் என்பதுதான் மோடி பஞ்சாங்கம் 2020 இந்த நிகழ்வு எதற்காக என்றால், தமிழக மக்களுடைய என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சி மக்கள் இயக்கமாக இதை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு கையெழுத்திட்டு, என்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட ஒரு கல்வி சாதனையை செய்ய வேண்டும், மூன்றாவது மொழியாக எதை படிக்கணும் என்பதெல்லாம் அவங்களுடைய என்ன கோட்பாடுகளை உள்வாங்கி 1 கோடி கையெழுத்து ஆன பிறகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக மக்களுடைய குரலாக இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சென்னையில் அதை ஆரம்பித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு தமிழகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 சமுதாயத்தை, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய கல்வி திட்டம் 2 சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, ICSE, IB, CBSEயில் படிக்கிறாங்க. அவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தமான 3வது மொழியை படிக்கிறாங்க. இது ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயம் 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் மட்டும் படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும், கட்சியும், இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாராக இல்லை. அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாபக்கேடு. நீங்கள் 2 மொழி தான் படிக்கணும், 3வது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய குரலும் நம்ம மன்றத்தில் ஒலிக்க வேண்டும், கையெழுத்திலே வர வேண்டும். அவங்க தந்தை தாய் நினைப்பதை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்திருக்கின்றோம். சமமான கல்வி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, அது அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழகத்தில் நீ பல இடத்துல பார்க்கணும். அரசு மரத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் இல்லாத நிலைமையில குழந்தைகள் படிக்கிறாங்க. பெரிய கான்வென்ட்ல பார்க்குறோம், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களை பார்க்குறோம். எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. அதில் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளும் கூட தமிழகத்தில் சமமாக இருக்க வேண்டும் என்று. இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது என்னுடைய கருத்து. இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள், தலைவருடைய கருத்தும் அதுதான். காரணம், தமிழகத்தினுடைய அரசியலை, வருங்காலத்தில் நம்முடைய கல்வி முறையை மாற்றக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அந்த வலிமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுறதை பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் சொல்லித்தாங்க, இல்லை நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய முகநூலில் பதிவு போட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க, நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்தியாவில் நாம் கொஞ்சம் பின்னோக்கி போய் 2006 14 அந்த காலகட்டத்தில் UP அரசில் திமுக அங்கம் வைத்தார்கள். 2006 14 வரை அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 75 கோடி ரூபாய். நம்ம ஆட்சியில் இல்லைங்க, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே 18 பல்கலைக்கழகம் கிடைக்கிறது. 18. நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே 17 ஆரம்பிச்சிட்டாங்க. 2014க்கு முன்பு 17 பல்கலைக்கழகங்கள், 2014க்கு பின்பு ஒரு பல்கலைக்கழகம், மொத்தம் 18 பல்கலைக்கழகம். நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது. நாங்கள் யாருமே தமிழக அரசு கிட்ட யாரும் நீங்கள் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லல. 18 பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய தாய் தமிழ். 8 ஆண்டு காலமாக 2006 14 வரை 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதம், வெறும் 75 கோடி ரூபாய் தமிழ். அதான் முதலமைச்சர் அவர்கள் முகநூலில் போட்டு நீங்க தமிழுக்கு ஏன் பணம் கொடுக்குறீங்க கேட்கிறாங்க. ஆட்சியில் இருந்தவங்க, அவங்க ஆட்சி நடத்துது காங்கிரஸ். அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் 170 ரெக்கமெண்டேஷன் உள்துறை அமைச்சராக
எப்படி இந்தியாவிலே ஹிந்தி மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலான்னு உள்துறை அமைச்சராக 170 பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக. அதை பற்றி கேள்வி. ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு, மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து, ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியுடைய இருக்கையிலிருந்து, சிங்கப்பூர் ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பொய் பிரச்சாரத்தையும் உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சிந்தனையை எளியோருக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண குடும்பத்திற்கு அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போடும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களும் கூட இதை ஒரு சங்கல்பமாக தவமாக நீங்கள் எடுத்துட்டு போகணும். ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு கையெழுத்துமே தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றும், தமிழகத்தினுடைய கல்வி தகுதியை மாற்றும். தமிழகத்தில் வலியோருக்கு, ஏழைக்கு, எளியோருக்கு எல்லோருக்கும் சமமான ஒரு கல்வி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போடும். இந்த நேரத்தில் நான் கம்பீரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டராக சொல்லுகின்றேன். எப்படி 1965 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ 2025 பாரதிய ஜனதா கட்சி. இதை பெருமையாக கம்பீரமாக இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். 65 உங்களுக்கு, 2025 இந்த மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த நம்ம இந்த பகுதியினுடைய எல்லா மாவட்டத்தில் உட்பட கட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.